பண்ணுவேன். வெல்கம் டு எங்க போறோம் vlogs. வெல்கம் டு vlogs. இங்க ஐயா அந்த மாதிரி இருக்காப்ல. மருது ப்ரோ இங்க இருக்காப்ல. போர் போடுறாப்ல மருது. எதுக்கு இந்த வீடியோ? ஐயா வீட்டுல நம்ம கிடக்கும். காலையில வந்து கிடந்தா லேட்டா தான் வந்தா. ஐயா இன்னைக்கு சமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காப்புல. ஐயா என்ன சமையல்? நான் தான் ஆக்சுவலாக சமைக்கிறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நான் தான் சமைக்கணும். இருந்தாலும் வேற வழி. அப்புறம் என்ன வந்து நான் சமைக்கணும்? பக்கத்து கம்பார்ட்மெண்ட் வாங்க. அப்பனா தான் நான் தெரியும். பக்கத்து கம்பார்ட்மெண்ட் வாங்க. இன்னைக்கு நம்ம நூடுல்ஸ் செய்யப்போம். நூடுல்ஸ் இனிமே ஃபுல்லா அந்த லாஸ்ட் டே பிரியாணி பண்ணோம். இல்ல லாஸ்ட் டைமே பிரியாணி பண்ணோம். அதுவே ஒழுங்கா வரலையடா. அந்த தன்னல மூடி முடியாது. கண்ணுக்கு நேரம் அது வெளிச்சம் அடிக்குதா? படுத்தா நான் மறந்துக்கிறேன். நூடுல்ஸ் ரெடிமேட் நூடுல்ஸ் பண்ண முடியாது. பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ். ஐயா டிராஃபிக் ஜாம்ல நிக்கிறப்ப வண்டி யாரோ வந்து இந்த வண்டியில யாரோ வந்து கொடுத்து ஐயா மேல வண்டி விழுந்து அவர் மேல விழுந்து ஒரு சிராய்பாயிருச்சு. 5-6 மீட்டருக்கு இழுத்து போயிருக்கு. ஐயா காலினா அவட்டையில அப்படி நிலவுது. சரியான மெடலா இருக்கா? அவட்டையின் ஐயா தான் தலை எடுத்து ஆபரேஷன் பண்ண போறோம். மணி எத்தனையா? மணி 11:03 மணி. வருவாங்க. ஐயா கிச்சன் டோர். இங்க ஒரு டப்பா வச்சிருக்காங்க. இது வேப்பு டப்பா, இது பச்சை டப்பா, ஆரஞ்சு கலர். இது அதுல அதே பச்சை ட்ரைபோர்ட்ல மாட்டிட்டு. வெல்கம் பேக் டு மை சேனல். சமைக்க போறோம்னே உருளைக்கிழங்கு எடுத்து அப்படி காட்டினாதான் சமைக்க போறோம் அர்த்தம். என்ன எப்படி என்னத்தை கிண்டுறதுன்னு தெரியல. ஏன்னா அது வந்து ரெடிமேட் நூடுல்ஸ். ஓகே அவட்டி ஆண்டிவே. ஐயா சட்டி எடுங்க. சட்டி எங்கயா? சட்டி என்ன சட்டி எடுப்போம்? சட்டி இந்த சட்டி போதுமா? அந்த சட்டி வேணும்டா. அதுல ஏதோ வச்சிருக்காங்க. ஆயில். ஐயா நேத்து புளி குழம்பு. இது போதுமியா? வாசிங் போதும். வாசிங் ப்ரோ சன்லைட் தான் கரெக்டா அடிக்குது. இது அவ்வளவுதான் தெரியல. 2 டியூப்லைட்டுமே தெரியல. அந்த போடுற கூலியெல்லாம் அப்பக்கூடாது. நீ வேற வேற இப்ப வேணும்னா மார்க்கெட்டு போவோம். 2 முட்டை ஆளுக்கு ஒவ்வொரு முட்டையை வாங்கி தனியா போட்டுருங்க. முட்டை போடுமே வேணாமாயா? முட்டை போடுவேன்டா. எனக்கு அப்ப தனியா எடுத்து வச்சுங்க. நான் விரதம் இருக்கேன். அது அப்படியே தனியா எடுத்து வைக்கிறது. எடுத்து வைக்கலாம். போட்டுறாங்க. எனக்கு அப்புறம் அவட்டையாகி போயிரும். முட்டைலாம் சாப்பிடக்கூடாதுங்க. என்ன செய்யறாங்க? முட்டையை தெரியாம சாப்பிட்டா வாய்க்கு புளிச்சுறாங்க. சரியா போயிடும். சரியா போயிருங்க. வாய்க்கு புளிச்சா சரியா. சட்டி வச்சாச்சு. என்ன வாங்கணும் நண்பர்களே? இன்னைக்கு ஒண்டி வெஜ் சமையல் தான். நம்ம இருக்கு முட்டை வெஜ்ஜுதான். முட்டை வெஜ் கவர்மெண்ட் சொல்லிருச்சு. நல்லா சாப்பிடுறோம். நம்ம முட்டைக்கு பதிலா பால்கோவா போடுறோம். என்ன அதை போடுங்க. அதை போட்டு கிட்டுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நேரத்துல கிறிஸ்துமஸ் வந்திருக்கும் நினைக்கிறேன். ஆனா இந்த வீடியோ கிறிஸ்துமஸ் முடிஞ்சிருக்கும். என்னென்ன இல்லன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 தக்காளி இருக்கு. என்ன இல்ல? நான் கேக்குறத முதல்ல சொல்லுங்க. 2 தக்காளி சம்பவமா இருக்கு. தக்காளி இருக்கா? வெங்காயம் மட்டும் தான் இருக்கு. தக்காளி இருக்கா இல்லையா? பொட்டேட்டோ இருக்கு. பெரிய வெங்காயம் இருக்கா? பெரிய வெங்காயம் தான் இருக்கு. கொத்தமல்லி போய் வாங்கணுமே. சண்டை தான் வாங்கணும். இருக்கா? சூப்பர்யா. கடுகு அது இருக்கு. இதான் அஞ்சரை தட்டு இருக்கா? அது அந்த அஞ்சரை பட்டிலாம் இருக்கு. அஞ்சரை குளம் வண்டிலாம் தெரியும் எங்களுக்கு. ஒரே மாதிரியே இருக்கும்.
2 பேருமே ஒரே மாதிரியே இருப்பாங்க. வாயில போடுடா. அவங்க கொஞ்சம் சிறுசா இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் பெருசா இருப்பாங்க. ஆனால் நமக்கு எது சோம்பு எது சீரகம்னு குழப்பம். எனக்கு அப்பலாம் இன்னொன்னு எது எதுல போடுறதுன்னு குழப்பம். சில பேர் குழம்புல போடுவாங்க, சில பேர் ஜீரணமாகணும் மட்டும் சீரகம் போடுவாங்க. ஆனா நமக்கு வந்து சீரகம் ஏன் சோம்பு மருத்துவ எதுவுமே குறிப்பு தெரியாது. கொடுத்துட்டு இருக்கியா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நெல்லிக்காய் ஊற வச்சேன். அது பாருங்க நண்பர்களே, விவசாயி. ஊற வச்சு அதை நார் அரைச்சாச்சு. அதுவே நொந்து போய் கிடக்கு. அது எப்படி இருக்கு பாருங்க. திறந்தா ஊரு நொந்துறாத நீ வேற ஒத்த இவரை gas இருக்காரு. நீங்க ரொம்ப நீங்க முட்டையை மட்டும் போட்டாங்க இது அப்படியே திறந்துருக்கும். திறந்து நான் போய் கொண்டு வந்துடுறேன் வெளியே. அதுக்குள்ள என்ன சிக்கன் பொடி இருக்கான்னு சொல்லிட்டு மருந்தட்டை எடுத்துட்டு இருக்கீங்க. எழுதிருமா இது. பிரிஸ்டிக் சப்ஜி ஏய், மஞ்சள் தூள் இருக்கு, சில்லி பவுடர் இருக்கு, சில்லி பவுடர் இருக்கு, டீ தூள் இருக்கு. சில்லி டீ தூளா? டீ தூள் இருக்கு, போட்டு அமைச்சிருங்க. சாஸ் இருக்கு. சிக்கன் சிக்கன் பொடி. அவட்ட ஒண்ணு புண்ணுல ஐயா அதான் சேட்டை பண்ணா சிக்கன் பொடி, என்ன பொடி? தக்காளி, பெப்பர், தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம். பெரிய வெங்காயம் மென்ஷன் பண்ணி இருங்க. சின்ன வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துருவோம். அப்புறம் வாங்க அழைக்காமலே ஒரு ஆள் ஆனந்தம். இவர்தான் ஆனந்தம். வீரம்மா வாழ்ந்தாரு பயமே இல்ல, ஆனந்தன்ன பேச்சுக்கு மறு பேச்சே இல்ல. ஆனந்தம்னே இன்னைக்கு சமைப்பார் போல நமக்காக. ஐயா தட்டி போட்டு இல்ல அவனுக்கு வடி கட்டி டீ போட்டு இப்படிலாம் பேசலாம். எல்லாம் பேசினா என்ன? சரி. இப்படிலாம் பேசினா ஐயா காலைல லைட்டா அப்படி ஒரு வேற என்ன போட? மீன் தூக்கி உள்ள போடுங்க. சாப்பிட்டா தெரியுது. அது என்ன சொல்லுவாங்க? வட்ட வடிவமான ஆடியன். ஆனியன் பேப்பர் ஆனியனா ஏதோ சொல்லுவாங்க. ஆனியன் பேப்பரா? அதுடா வெங்காயத்தாள். வெங்காயத்தாள். வெங்காயத்தாள் போடுங்க. பக்கத்துலயே ஒரு ஜெல் பெனா போட்டுருங்க, எழுதிடுவாங்க. எத்தனை பேப்பர் ஆகணும்? இப்படிலாம் பேசுனா இன்னும் நோண்டி விடுறாங்க. நோண்டி விட்டு சலத்தை பாக்குறோம். ஏய் வாடா டூரிஸ்ட் கைடு சொல்றா. வேற என்ன அது? ஒரு கட்டு வீடியா செய்தி சோயா சாஸா? ஆமா. டேய் ரெடிமேட் நூடுல்ஸ்டா. சரி ரைட். நான் மேகி வாங்கல. மேகி தான் நம்ம ஆல்ரெடி ஏய் கால் வலிக்குதுடா வேகமா சொல்றா. மேகி எங்க செய்ய முடியாது. 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். கண்ணை மூடிட்டேங்க. அடுத்து சோயா சாஸ். அங்க போய் ஏதாவது பாப்போம். பாத்துட்டு அங்க போய் வாங்கிடுவோம். அங்க நிறைய ஃபிகர் இருக்கு. நீ அதான் பாப்ப. சீஸ் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் மிதிக்கிற இடத்துல இருந்து மிதிச்சு போடுவாங்க. அப்ப அவ இவனாவே மாட்டிக்கிட்டான். நான் சும்மா அதான் பயம் கண்ணுல தெரியுதா இல்லையா? 8 நான் விட்டா நம்பர் போட்டீங்க. இப்ப அதுக்கு ஏதாவது எழுதணும்ல. இல்ல அந்த 8ஆம் நம்பர் தனியா இருக்கும். கொத்தமல்லி எழுதிடுவோம். இருக்குலையா? வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி வேணாம் இது வாங்கறதுக்கு கொடுப்பாங்க. ஓயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓயில் ஆமாயா. ஓயில் ஒண்ணியா? நல்லெண்ணெய் வாங்குவோமா இல்ல பாமாயில் இருக்கு. ஓயில் இருக்கு. ஓயில் இருக்கு. மந்த்ரா கடலெண்ணெய். ஏய் அது ப்ரொமோஷன் வச்சிருவாங்க. வச்சிருக்கு கடலெண்ணெய் அது நல்ல நல்லா இருக்கும். அப்புறம் வேற என்ன? லெமன். லெமன்லாம் தேவை இல்லையா? அவ்வளவுதான். முட்டை எத்தனை முட்டை வாங்க போறீங்க? எனக்கு சூட போறேன். நான் ஒன்லி வெஜ். நீங்க நம்ம வெஜ் தான் சமைக்கிறோம். 4 முட்டை. முட்டையை தனியா நீங்க வதக்கி என்ன? ஏய் வேற என்னடா சொல்றா? என்ன நம்பர் எழுதிக்கிட்டே இருக்க? சரி போதும். நாம இப்ப போய் எங்க அந்த லிஸ்ட கொடுங்க. பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஷாப்பிங் லிஸ்ட்ல உள்ளது. இந்த லிஸ்ட்ல உள்ளத நம்ம போய் வாங்க போறோம். ஐயா கூட்டி போகல. சேராட்டம் ஜனங்களுக்கு போராட்டம். 5 ரூபாய் கையில கூட தப்பா வாகனம் ஓட்டாது. ஏறுங்கம்மா ஏறுங்க. ஃபாலோ பண்றடா பாடி. காப்பிரைட் ஓடி போகுது. Tu cuerpo hace soltar acá el dorado. பாட்டு ஓடுது. காப்பிரைட்ல ஓடிட்டாரியா? ஏய் சாஸ் இன்னும் எப்போ புடிச்சது? எரியா அங்க எதை பார்த்தாலும் வாங்க போகுது. இது அது கெச்சப். கெச்சப்னா தேவி இரம்டா. டார்க் வாங்குவோமா நார்மல் வாங்குவோமா? டார்க் வேணாம். நமக்கு டார்க் இதுனா காலைல கருப்பா போகும். இதுனா கொஞ்சம் கலர் கம்மியா போகும். அப்ப அதுவே கலர் கம்மியா இருக்கு. ஏய் சரி கருப்பாவே போட்டு போய் வித்தியாசமா ஒரு நாள் வித்தியாசமா இருக்கட்டும். வேற என்ன ஆகணும்?
சோப்பு வாங்கணும். சோப்பு, ஷாம்பு, சீப்பு, கண்ணாடி. ஸ்பைசியா இருக்கும். இது காரணமா இருக்க கூடாதா? காரமா இருக்கணும். ஏச்சி எக்கியா இருக்கு. அத குழப்பத்துக்கு வந்தோட ஏதாவது வைக்கா. காரம்யா எங்க இருக்க? சாம்பாரா? ஐயோ தந்தூரி. அடுத்து வேற என்ன ஆகணும்? ஆர்பிட் சிக்கன் பொரி, தக்காளி 1/4 கிலோ, வெங்காயம் 1/4 கிலோ. அரிசி கல்ல போய் அரிசி ஆட்டை போடுங்க. நோய் வந்துருக்கு போல இருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இருக்கு பச்சை மிளகா. மிளகா வேணாமியா? நீ வேற லைட்டா வெட்டி போட கொரியன் அதுதான் பொடி போடுறான். மிளகா வேணாம். தக்காளி வெங்காயம் தெரியுங்கடா, போங்கடா. கூட இல்லையா? ஒரு வழியா ஷாப்பிங் முடிச்சாச்சு. நான் தான் நடுவில் உட்காருவேன். போட்டே உட்காரவே இல்லையோ? எங்க போறான்டா? கேட்டுருக்கீங்களா இல்லையா? முட்டையை உடைச்சு ஊத்துங்க. என்ன நீ இல்ல தண்ணி எவ்வளவு ஊத்துனா? 1.5 கிளாஸ். 1.5 கிளாஸா? 3 பேத்துக்கு எதுக்கு 1.5 கிளாஸ் ஊத்துற? ரெடியா? போதும். 6 லிட்டர் பால்டா. ஆமா 6 லிட்டர் பால் கரெக்டா தான். நானே கம்மியா ஊத்திருக்கேன். இது 3 கப், 2 கப் இல்ல 2.5 கப் வரும்டா. அது வெஜிடபிள் பிரியாணி மொத்தம் 3 பண்ணிருக்கோம்டா. ஆமா 3 பண்ணிருக்கோம். காளான் நியூ இயருக்கு பிரியாணி பன்னீர் பிரியாணி பிராண்ட் ஆக்குவோம் அவ்வளவுதான். பன்னீர் பிரியாணி எப்ப? ஏய் இப்ப வேணாம். இப்ப அப்படியே இத மட்டும் செய்வோம்டா. சரி நறுக்குவோமா? எத? அத கேளுடா. ஏய் முட்டையை அவிக்கணுமா பொரிக்கணுமா? முட்டையை நீ எப்படி சாப்பிடுவ? அவன் முட்டையை சாப்பிட மாட்டாப்ல. இதுவா? சீஸ். அதான் நான் சொன்னேன். கத்தி இல்லடா, கத்தி தான். நீ கத்தி அங்க ஒண்ணும் இல்ல. அதான் கத்தி. என்ன பண்றது? அருவாமனை வெட்ட தெரியாது. கத்தி இல்லாம என்ன நீங்க கத்தியை தொலைச்சிருக்கீங்களா? ஒரு வீடியோ பிளாக் எடுத்துட்டு வந்தா கத்தியை திருப்பி எடுத்துட்டு வரணும். நீ என்ன கொண்ட அதை கழுவிக்கிறோம். உங்களுக்கு கரும்பு விட்டுருனேன் வந்து அவர். சரி வந்தா ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் அவர் கீ போடுறேன்றாரு. நம்ம வாங்கினது என்னவென்றால் தந்தூரி மசாலா. பிராண்ட் மசாலா. தந்தூரி மசாலா. என்ன பண்ணுங்க? சீஸ். டேபிள் எடுத்து வரேன்டா. அங்க வா. முட்டைகள். பிரீமியர் போனா டார்க் கலர்ல ஏத்தி வை. சும்மா ஏறட்டும். எங்க இருக்கா என்ன? டேப் அன்லிமிட்டட் தான். அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு கேட்டு வாங்கினா பவர் நாட்டுக்கோழி குழம்பு. ஏன் டீ தூள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏய் 10 போதுமா? 10 ரூபா தானே 10. எங்க வீட்டுலதான் ஏதோ ஏலக்காய் பொடி போட்டு ஒரு டீ தூள் போடுவாங்க. அதான் நல்லா இருக்கும். அதான் அப்பயே சொன்னேன் காப்பியை போடலான்னு. கேட்டாங்களா? காப்பிலாம் இங்கெல்லாம் குடிச்சிருவாங்க. அதை நான் சொன்னேன். பொள்ளாச்சி சந்தையில ஒன்னா யோ காரியா ஊத்த. என்னடா பால் காட்சியா வந்திருக்கோம். கரெக்டா ஆஃப் பண்ண வேணே லைன்ல கரெக்டா திரும்பியோட இப்படி பொங்கிடுவாங்க. நீ என்னதான் நினைச்சாலும் அதை மட்டும் தடுக்க முடியாது. பொங்குறத மட்டும். ஏய் சிம்மு சிம்ல வச்சேன்டா. ஐயோ இல்ல ஊத்தக்கூடாது. சிம்ல ஏத்தி இருக்கணும். ஏத்தி இறக்க போறியா? டீ போட்டது இல்லையா நீ? போட்டிருக்கேன். போறேன்டா. இப்படிலாம் பண்ண சும்மா விளையாடுறதுக்கு தான் அப்படி பண்ணுவேன். அப்பதான் நல்லா கொதிக்கும். காலி வரேன். புகை அடிச்சது. பொங்கிட்டு இருக்கு மூக்க போய் உள்ள விட்டுக்கு. டேய் முன்னத்தான் காத்து கடக்கையில கூங்காத்து. இவங்கடா கார்த்தி போயிட்டாப்ல வீட்டுக்கு. அவன் போயிட்டானா? வீட்டுக்கு நான் வீட்டுக்கு நுழைய கூட அதானே சொன்னாரு. நான் கிளம்புறேன்.
கஞ்சி மட்டும் தீயே என்ன கவுத்து புட்டா நீயே காப்பிரைட் இங்க இருந்து இங்க போகும் காப்பிரைட் வர போகுது. Woman physically fit, physically fit, physically fit. Woman physically fit, physically fit. Woman, nice, trick, fantastic. Big body out at the big time.